நமது கோபாலபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே பயின்ற நமது பவ்யா தனபால் சங்கீதா அவர்களுடைய அன்பு புதல்வியும் சிந்துசாமி படையாட்சி அவர்களுடைய அன்பு பெயர்ச்சியும் எங்களது பெயர்ச்சியுமான பவ்யா சேலம் மாவட்டத்திலேயே அரசு பள்ளியிலே முதன்மையாக எல்லா தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று நமது சென்னையிலே விருது பெற்று அங்கிருந்து தமிழகம் முழுவதும் தேர்ச்சி பெற்ற 38-42 மாணவிகளுடன் மலேசியா சென்று தன்னுடைய அந்த படிப்பின் வெளிப்பாடாக அவருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரவேற்பு அந்த வெளிநாட்டு பயணம் என்பதை விட இங்கே அவரை உருவாக்கிய ஆசிரியர்கள் அவர்களிடம் இருந்த அந்த திறமையை வளர்த்து வெளியுலகத்துக்கு கொண்டு வந்த அந்த ஆசிரியர்களுக்கு முதற்கம் என்ற எல்லா பெற்றோராசிரியர் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு வணங்கி அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் இது போல அதாவது மாபெரும் சபையிலே நடந்தால் உனக்கு மாளிகை வர வேண்டும் என்ற முன்னோருடைய வாக்குக்கு இறங்க இவன் தந்தை என்னத்தான் சொல் என சொல் என்று வள்ளுவர் சொல்வார். இவன் இத்தகைய பிள்ளைகளை பெற்றெடுக்க இவருடைய தந்தை எத்தகைய ஒரு தவறுகளை செய்வார்களோ என்று பேசுகிற அளவுக்கு இந்த சேலம் மாவட்டத்திலேயே அரசு பள்ளிகளை பயின்று முதல் மாணவியாக பவ்யா வந்திருக்கிறார் என்பது நமது ஊருக்கும் நமது மாவட்டத்துக்கும் பெருமையான ஒன்று. ஆகவே யாரானும் நாடாமல் ஊராமல் எல்லோருவன் சாம்பலையும் தள்ளாதவாறு என்கிறார் வள்ளுவர். ஒருத்தனுக்கு படிப்புங்கிறது சொந்த ஊரு சொந்த நாடு மட்டுமல்லாத வெளிநாடு சிறப்பு செய்யணும். அதனால அத்தகைய கல்வியை நீங்கள் சாகும் வரை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு படிப்பு தான் உங்க வாழ்க்கையை முன்னேற்றம். எங்களது தலைமை ஆசிரியர் சொன்னது போல உங்களுடைய படிப்பு இந்த நாட்டினுடைய இந்திரா காந்தி அவர் படிப்பால தான் இன்னைக்கு நாட்டாண்டாங்க. நம்ம தமிழகத்தை ஆண்ட முன்னாள் முதல்வராக இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்களும் படிப்பினால்தான் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. அத்தகைய சிறப்பு இருக்கிறது கல்வி. ஆகவே நீங்க எந்த சூழ்நிலையும் பெண்கள் தான் அப்பா சொன்ன மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரா எப்படி மாவட்ட தலைவராக முதல் மாதிரியா இருந்தியோ அதுபோல இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக எங்களுடைய ஆசிரியை உங்களுக்கு இன்றே வழங்கி சிறந்த படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். அவங்க பெற்றோர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா அவங்களுக்கு படிப்புல எந்த வகையில ஊக்கமும் ஆர்வம் கொடுக்க முடியுமோ அந்த படிப்புடைய இப்ப இருந்தே நீங்க அனுப்புங்க. பிள்ளைகளை முடக்கி போடாதீங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட இன்றைக்கு ஒரு நல்ல ரேடியோவா வைத்து இந்த பள்ளியில அந்த பவ்யாவுடைய இத்தகைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பெற்றோர் ஆசிரியர்கள் சார்பாக உங்களிடையே கேட்டுக்கொண்டு வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.